ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். டுடே ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜெஷிக்கு பர்த்டே இந்த வீக் வரப்போகுது. ஸோ கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலான்னு ஷாப்பிங் கிளம்பிட்டோம். இங்கே சம்மர் ஸ்டார்ட் ஆயிட்டு, பட் ஈவினிங் டைம் சன்செட் பார்த்துட்டு நம்ம ஃபேவரட் சாங்கும் போட்டுட்டு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலியோட பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணி அரௌண்ட் 4 இயர்ஸ் மேலே ஆகுது. என்ன தான் அப்ராட் லைஃப் ஹாப்பி போல் இருந்தாலும் அதுக்குள்ளே ஒரு எம்டினஸ் அண்ட் ஒரு வெறுமை இருந்துகிட்டே இருக்கும். அது சொந்த ஊரை விட்டுட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒயாசிஸ் மாலில் சென்டர் பாயிண்ட் இருக்குது. இங்கே கிட்ஸுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்திருந்தோம். அண்ட் இந்த ஒயாசிஸ் மாலில் வந்து நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது. ஹோம் பாக்ஸ் ஃபார் ஃபர்னிச்சர், இமேக்ஸ், மேக்ஸ், பிராண்ட் ஃபார் லெஸ், டைசோ அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் ஃபுட் கோர்ட்டு, அப்புறம் ஃபன் சிட்டி எல்லாமே இதில் இருக்குது. இந்த மால் அல்கூஸில் இருக்குது. நாங்கள் முன்னாடி அல்கூஸில் இருந்தப்போ இது எங்களோட ஃபேவரட் மால். இந்த மால் வந்து வேற எல்லா மால் போல் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்கும். ரொம்ப ரஷ் இல்லாமல் ஒரு காம் வைப் கொடுக்கும். வந்தது ஷாப்பிங்க்கு தான், பட் ஃபுட் கோர்ட்டை பார்த்ததும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போகலான்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அஸ் யூஷுவல் ஜெஷியோட ஃபேவரட் KFC ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டுட்டு வந்த வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் சொன்னது போலவே இங்கே வந்து நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது. பட் நாங்கள் யூஸ்வலாக ப்ரிஃபர் பண்ணுறது சென்டர் பாயிண்ட் தான். இங்கே கிட்ஸுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஜெஷிக்கு வந்து ஹை ஹீல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எப்பவும் வாங்கி கேட்டுகிட்டே இருப்பா. பட் நாங்கள் சொல்லியிருந்தோம், நீ வந்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒன்றை நீயே பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்ட அப்புறம் ஹை ஹீல்ஸ் வாங்கி தருவோன்னு. ஸோ இந்த பர்த்டேக்கு ஹை ஹீல்ஸ் வாங்கி கொடுத்தாச்சு. அதை போட்டுட்டு ரொம்ப ஸ்டைலாக அங்கே இங்கேன்னு வாக் பண்ணிகிட்டு இருந்தா. இங்கே கேர்ள் பேபிஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ்லாம் அவ்வளோ நல்லா இருந்து, குட்டி ஃப்ராக்கு, குட்டி நைட் ட்ரெஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஷூ கலெக்ஷன்ஸும் அப்படி தான். சின்ன காலுக்கு சின்ன சின்ன ஷூஸ்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்து. அண்ட் இங்கே டாய்ஸ் எல்லாமே இருந்துச்சு. என்னன்னு தெரிலங்க, பாய்ஸுக்கு கலெக்ஷன்ஸ்னு பார்த்தா ஒரு பேண்ட்டு, ஒரு ட்ரௌசர், டிஷர்ட் ஆர் நார்மல் ஷர்ட் அவ்வளோதான். ஆனால் கேர்ள்ஸ்க்கு அப்படி இல்லை, அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கும். அப்படியே ஒரு குட்டி ஷாப்பிங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கும் கேர்ள் பேபி ட்ரெஸ்ஸஸ்லாம் பிடிக்கும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.